அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பண்டூட்டிலேருந்து நெய்வேலி போகிற வழியில் வந்து கொள்ளுக்காரங்குட்டன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா ஒன்று இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 350 ரூபாய்க்கு வந்து அன்லிமிட்டடாக நான்வெஜ் மீல்ஸ் தராங்க. லைக் வந்து எப்படின்னா ஒரு காம்போ மாதிரி 350 ரூபா வந்து உங்களுக்கு சிக்கன், மட்டன், அப்புறம் மட்டனோட தலைக்கறி, ரத்த பொரியல், அது மாதிரி எல்லாமே வந்து அது மட்டும் இல்லாமல் இவங்களோட சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம இவங்களோட மீல்ஸை ட்ரை பண்ண தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ ரேவதி வரல, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாதனால வந்து ரேவதியால் வர முடியல. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு வேலை விஷயமா என் ஊருக்கு வந்திருந்தேன், நெய்வேலி வந்திருந்தேன். அப்போ எங்கள் ஊரில் இருக்க எல்லாருமே இந்த கடையை வந்து ரிவ்யூ பண்ணுங்கள், சூப்பராக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி நம்மளும் ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி கடைக்கு வந்தோம். இப்போ நம்ம வந்து 350 ரூபாய்க்கு என்னென்ன வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேக்கேஜ் என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லெக்கு கொடுத்துருக்காங்க, மட்டன் கறி கொடுத்துருக்காங்க, ப்ரானு, இது வந்து போட்டி, தலைக்கறி, மூளை, ரத்த பொரியல், மீன், ஒரு வெஜ்ஜு கூட்டு சைடில் ஒதுக்கி வச்சிடலாம், கணக்கு சேர்க்க தேவையில்ல. அப்புறம் நண்டு கொடுத்துருக்காங்க, ஸோ 3 பீஸ் குட்டி நண்டு கொடுத்துருக்காங்க. அப்புறமேட்டு ஒரு பிரியாணி மட்டும் சாம்பிளுக்கு வாங்கியிருக்கோம், எல்லாம் தீர்ந்து போச்சாமா, மட்டன் சிக்கன் ரெண்டுமே தீர்ந்து போச்சுட்டாங்க. ஸோ மாதிரி டேஸ்ட் பார்க்க வாங்கியிருக்கோம். அப்புறமேட்டு வந்து சாதம் இருக்குது. இப்போ குழம்பு எல்லாமே வந்தோடனே நம்ம அப்படியே ஆரம்பித்து சாப்பிட்லாம். கிரேவிலாம் என்னென்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் கிரேவி, அப்புறமேட்டு மீன் குழம்பு, மட்டன் கிரேவி கொடுத்துருக்காங்க, மட்டன் ரசம் கொடுத்துருக்காங்க, நண்டு கிரேவி கொடுத்துருக்காங்க, சிக்கன் அது கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து உங்களுக்கு ரசம் ப்ளஸ் தயிர், மோர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த கிரேவிஸ் எல்லாத்தையும் நம்ம இப்போ வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த மட்டன் குழம்பு வந்து ஊற்றி நம்ம ட்ரை பண்ண போகிறோம். கூடவே கொஞ்சோண்டு பிரியாணி வாங்கிடுவோம். பிரியாணி தீர்ந்து போனதுனால வந்து நம்மளால் வந்து ஃபுல்லாக டேஸ்ட் பண்ண முடியல. பட் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மட்டனுடைய போட்டிலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு குழம்பு சாப்பிட்லாம். ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாம் ஹோட்டலுக்கு கொடுக்குற மாதிரி நார்மல் ரைஸ் தான், ஒரு ப்ரீமியம் ரைஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா காரசாரமாக இருக்குது, மிளகுலாம் அரைச்சி ஊற்றிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸ்ட்ரக்சருமே வந்து நல்லாவே இருக்குது சாப்பிட்றதுக்கு. லைக் வந்து எப்படி சொல்கிறதுனா, ரொம்ப காரமாக, தண்ணியாக காரமாக இருக்குது. லைக் வீட்டில் வந்து நம்ம செய்வாங்க தெரியுமா, அம்மா செய்வாங்க தெரியுமா, அது மாதிரி இருக்குது. ஸ்பைசியஸ் வந்து நிறையவே ஆட் பண்ணியிருக்காங்க, அதுவுமே வந்து இன்னும் நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு மீல் சாப்பிட்னா கண்டிப்பாக இங்கே வரலாம். நான் சாப்பிட்டுட்ருக்கேன். வேறு மாதிரி இருக்குங்க ஃபீல். அது மட்டன் கிரேவி வந்து வேறு மாதிரி இருக்குது. இது எப்படி சொல்லுவாங்க, எங்கள் ஊர் சைட்லாம் வந்து மட்டன் ரசம்னு சொல்லுவாங்க. மட்டனை இடித்து போட்டு ரசம் செய்கிறதுன்னு சொல்லுவாங்க. மிளகுலாம் தட்டி போட்டு பண்ணுவாங்க. அது வந்து டேஸ்ட் வைஸ் வந்து செம்மையாக இருக்கும், ஒரு நல்ல ஃபீலை கொடுக்கும். ஒரு சளி பிடிச்சவங்களுக்குலாம் அதை கொடுத்தாங்கனாலே வந்து வேறு மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம ட்ரை பண்ண வந்து பார்த்திங்கன்னா வந்து மட்டன் பிரியாணி தான் ட்ரை பண்ண போகிறோம். ஒரு ரைஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து 24 கேரட் ரைஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து நார்மலாக வந்து ஜீரக சம்பா கிடையாது, பட் 24 கேரட் ரைஸ். இது எங்கள் ஊர் சைட்லாம் இந்த ரைஸ் இருக்கும். மேக்ஸிமம் வந்து சென்னை விட்டு வெளியே வந்தாலும் இந்த 24 கேரட் ரைஸ்ன்றது கிடைக்கும். பாஸ்மதி ரைஸ் கிடையாது, நார்மல் 24 கேரட் ரைஸ் தான். ஆனால் பிரியாணி வந்து பக்காவான ரைஸ் இது. இதோட ப்ரைஸ் வந்து 74 ரூபாய் 75 ரூபா அதுக்குள்ளே தான் வரும். இது ரைஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது அவ்வளோ சீக்கிரம் குறையவும் குறையாது, சாப்பிட வந்து செமையாக இருக்கும். இதெல்லாம் இப்போ எடுத்து நம்ம சாப்பிட போகிறோம். பிரியாணியுமே வந்து ஒரு சட்டிலான டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கு. காரம் அதிகமாக போட்டிருக்காங்க, மசாலா எதுவுமே அதிகமாக ஆட் பண்ணல. இங்கெல்லாம் வந்து மசாலா எதுவுமே அதிகமாக ஆட் பண்ண மாட்டாங்க. நார்மலாக வந்து இந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் கரம் மசாலா அது மட்டும் தான் போடுவாங்க. அப்போ சில பிரியாணி வந்து வேறு லெவலாக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டு. இது தனியாக தான் வாங்கியிருக்கேன், அதே மாதிரி சாம்பிளுக்காக கொஞ்சமாக தனியாக வாங்கியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ அடுத்து தான் வந்து எங்களுடைய ப்ரான் கிரேவி தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ வந்து ப்ரான் தொக்கு மாதிரி பண்ணியிருக்காங்க. ப்ரான்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஸோ குட்டி ப்ரானாக போட்டிருக்காங்க. குட்டி ப்ரானாக போட்டிருக்காங்க. இது வந்து நம்ம அப்படியே அலேக்காக எடுத்து சாதத்தில் போட்டு பெசஞ்சி, ஸோ அந்த சாதத்தை வந்து மசாலா நல்லா ஊறி போன பிறகு நம்ம எடுத்து சாப்பிடும் போது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். இது வந்து அந்த ப்ரானுடைய இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரானுடைய அந்த டேஸ்ட் வந்து நல்லா இறங்கியிருக்கு. ஸோ தக்காளியோட புளிப்பு வந்து நல்லாவே தெரியுது. ஸோ மட்டும் மிளகாத்தூள் போட்டிருக்காங்க, மற்றபடி எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல. வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள், ப்ரான் இது மட்டும்தான் மெயின் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ சாப்பிடும்போது வந்து ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது. இந்த ப்ரான் வந்து நல்லா வெந்திருக்குது, ஓவர் குக் ஆகலை, பட் நல்லா வெந்திருக்கு. அதுக்கு வந்து எப்படி சொல்கிறோம், ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எப்படி இருக்குமோ அது மாதிரி வெந்திருக்காங்க. குட்டி ப்ரான் எல்லாம் வந்து இது வந்து சீக்கிரமாக வெந்திருக்கும் அதே மாதிரி. ஸோ உள்ளெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணியிருக்காங்க, அந்த மேலே இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லாவே க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப காரணமாக மைல்டாக இருக்குது, பட் டேஸ்ட் நல்லாவே இருக்குது. அடுத்து தான் வந்து உங்களோட சைட் டிஷ் அது நம்ம வந்து ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடுவோம். ஃபஸ்ட் நம்ம வந்து மீன்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ மீன் வந்து பார்த்திங்கன்னா வந்து காணாங்கத்த மீன் தான், நடுவில் கோடுலாம் போட்டு பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நல்லா குக் பண்ணியிருக்காங்க. லைக் வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்காமல் தவா ஃப்ரை பண்ணியிருக்காங்க. மீன் வந்து நல்லாவே வெந்திருக்கு. இந்த தவாவில் போட்டு வந்து ஃப்ரை பண்ணதுனால வந்துட்டு பார்த்திங்கன்னா அடியில் வந்து நல்லாவே டீப்பாக ஃப்ரையாக இருக்குது, நல்லா குக்காக இருக்குது. அதே மாதிரி மீன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ மீன் வந்து ஃப்ரெஷ்ஷான மீனுங்க. ஸோ ரொம்ப ஒன் டே உள்ள மீன்லாம் கிடையாது, இங்கே ஃப்ரெஷ்ஷான மீன் தான் வாங்கி செய்கிறாங்க. இப்போ மீன் சாப்பிடும்போது நம்ம அந்த ஃபீல் தெரியுது.
ஸோ அடுத்ததான் வந்து நம்ம சிக்கனை கடைசியாக பார்த்துப்போம். இப்போ வந்து இந்த மட்டன் கிரேவி, ஸோ இதை வந்து அப்படியே எடுத்து இது வந்து சுக்கா மாதிரி தான் இதுவும் பண்ணியிருக்காங்க. சாதத்தில் அப்படியே லைட்டாக சாப்பிட்டு வாங்க போட்டிருக்குன்ட்டு. இதுலேயுமே வந்து நிறையா வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ லைக் வந்து இதுவுமே நல்லா கிரேவி மாதிரி பண்ணால் வெங்காயம் வந்து நல்லா வதங்கியிருக்கு. மட்டன் பீஸுமே வந்து பாருங்கள் நல்லா அப்படி குக் ஆகிருக்குன்னு பாருங்கள். அப்படியே எடுத்து ஒரு பைட், லாங் பைட் போகலாம். ஒரு நார்மலாக தொக்கு மாதிரி ஃபீல் ஆகுது, பட் மட்டனோட டேஸ்ட் வந்து நல்லாவே தெரியுது இதில். எதுவும் மாடிச்சு வேறு ஒன்றும் இல்லை. அடுத்த வந்து மட்டன் போட்டி தான். ஸோ போட்டி பீஸ் பாருங்கள் எப்படி பெருசு பெருசாக கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஸோ இவங்க ஆட்டுக்கடை வச்சுருக்காங்களாமா, லைக் பண்ண மாதிரி வச்சுருக்காங்களாம். ஆனால் வந்து இந்த ப்ரைஸ் தர முடியுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த போட்டியுமே வந்து அதுக்கு எப்படின்னா குழம்பு மாதிரி ரெடி பண்ணி அதில் அந்த போட்டி பீஸ் தனியாக எடுத்து அதை வந்து கிரேவி மாதிரி ரெடி பண்ணுறாங்க. அது மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இது வந்து சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கு. பீஸ் நல்லா வெந்திருக்கு. அதேமாதிரி வந்து மட்டன் அந்த போட்டியோட ஸ்மெல் அடிக்கும் ரொம்பவே. அதனால் பார்த்து பர்ஃபெக்டாக செய்யணும், சரினா ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லாவே பண்ணியிருக்காங்க. அடுத்தா பார்த்திங்கன்னா வந்து இது வந்து மட்டனுடைய தலைகறி. ஸோ வந்து இதுவுமே வந்து கிரேவி மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. பட் பீஸ்லாம் வந்து செம்மையாக வெந்திருக்குங்க. ஒருத்தன் தான் சொல்லுவாங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ நார்மலாக நம்ம எல்லாமே தனித்தனியாக வாங்கும்போது வந்து 100 150 ரூபா அது மாதிரி தருவாங்க இல்லையா. பட் வந்து நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது 350 ரூபாய்க்கு வந்து இது ஒருத்தான ஒரு காம்போ தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸோட வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு இடம் தான் இது. தலைகறியுமே வந்து வேறு லெவலில் இருக்குது. அடுத்து வந்து நம்ம மட்டனோட மூளை தாங்க. ஸோ மூளை வந்து பாருங்கள் எப்படி இருக்குங்க. நல்லா வந்து குட்டி குட்டியாக வந்து டீப்பாக பண்ணியிருக்காங்க. இதில் வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே போட்டிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு மூளை ட்ரை பண்ண போகிறேன். மூளை வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி முட்டை எல்லாமே போட்டிருக்காங்க. அது வந்து மூளை வந்து நல்லா அப்படியே சாஃப்டாக அப்படி வாயில் வச்சோடனே அழகாக உள்ளே இறங்குது. வேறு மாதிரி இருக்குங்க. ஸோ ஃபைனலாக வந்து இவங்களே ரத்த பொரியல் வந்து ரொம்பலாம் இது பண்ணாமல் நார்மலாக பண்ணியிருக்காங்க. இது வந்து எந்த பெனிஃபிட்ஸ் கிடையாது. பட் வந்து ஒரு மட்டன் காம்போ எடுக்கும்போது ரத்த பொரியல்னா வந்து அதை ஃபுல்ஃபில் ஆகிற சாப்பாடுன்னு சொல்லுவாங்களே, அதுதான் நல்லா இருக்கும். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 குழம்பு ஊற்றிருக்கோம். ஒரு நண்டு ஒன்று, மீன் குழம்பு ஊற்றிருக்கோம். ஸோ ஷார்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ சாப்பிட்டுறது. அப்போ வந்து அதனால் டேஸ்ட் நமக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு மீன் குழம்பு ட்ரை பண்ணிடலாம். மீன் குழம்பு வந்து எப்பயுமே சாதத்தில் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அண்ட் ஃபீல் வந்து வேறு மாதிரி இருக்கும். அது சுடு சாதத்தில் போட்ட உடனே இந்த மீன் குழம்பு நம்ம ஊற்றிட்டோம்னா அந்த சாதத்தூள் வந்து ஒட்டாது. அதனால் கொஞ்சம் ஆறின பிறகு சூடான குழம்பு அது மேலே ஊற்றி ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சு சாப்பிடும்போது வேறு மாதிரி இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ நம்மளும் இப்போ சாப்பிட போகிறோம். மீன் குழம்பு வந்து ரொம்ப அதிகமாக புளிலாம் எதுவுமே ஊற்றவே இல்லை. ஸோ நார்மலாக சர்ட்லான டேஸ்ட் ஒரு மீன் குழம்பு. ஸோ கூட வந்து ஒரு குட்டி மீன் பீஸ் கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து காணாங்காத்த மீன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீசன் வந்து கம்மி ரேட்டுக்கு தான் கிடைக்கும், அந்த மீன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே சாதம் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குங்க. ஊர் சைடெலாம் வந்து இந்த மீன் குழம்பு சாப்பிட்றது ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்குது. அதே மாதிரி தான் இப்படி இந்த மீனுமே குழம்பு வந்து வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப காரம்லாம் கிடையாது, ரொம்ப தண்ணியால் இல்லாமல் நல்லா கெட்டியாக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப புளிப்பு அதிகமாக டாமினேட் பண்ணாமல் உரப்பும் புளிப்பு வந்து சர்ட்லான டேஸ்ட்டில் பர்ஃபெக்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. வேறு மாதிரி இருக்குது. அப்படியே அப்படியே வந்து நண்டையும் ட்ரை பண்ணிடலாம். மீன் குழம்பை மட்டும் டேஸ்ட் பண்ணி நண்டு தூள்லன்னா நண்டு குறைச்சிக்கும். நம்ம அதையும் ட்ரை பண்ணுவோம். நண்டு குழம்பு வந்து ஒரு ஆவரேஜான ஃபீலில் தான் இருக்குது. எனக்கு வந்து பர்சனலாக பிடிக்கல. பட் மீன் குழம்பு வேறு மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து இந்த மட்டன் குழம்பு தான் சாப்பிட போகிறோம். நல்லா சாதத்தில் போட்டு ஊற்றி ஊற வச்சாச்சு. ஒரு பைட். டேஸ்ட் நல்லாவே இருக்குது. மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் எதுவுமே தெரில. லைக் தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்காங்க, அந்த ஒரு ஃபீல் தெரியுது நல்லாவே. சாப்பிடவும் நல்லாயிருக்கு. எப்பவுமே வந்து நீங்கள் இந்த 350 ரூபாய்க்கு வந்து எல்லாமே வாங்குறீங்க, நான்வெஜ் டிஷ்லாம் அதிகமாக வாங்குறீங்கன்னா சாதத்தை கம்மி பண்ணிவிட்டு இந்த டிஷ்ஷஸ் மட்டும் சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாகிடும்.
அந்தளவுக்கு டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருக்குது. ஃபைனலாக வந்து ரசம் அண்ட் மோர், அதாவது தயிர் கொடுத்தாங்க, மோர் கொடுத்தாங்கன்னா மோர் மட்டும் ஊற்றிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து ரசத்தை சாப்பிட்டுட்டு அப்படியே மோரோட ஃபினிஷ் பண்ணிடுவோம். ரசம் வீட்டில் செய்கிற ரசமாக தான் இருக்குது. சாப்பிட வந்து நல்லாவே இருக்குது. ரொம்ப புளிப்பு காரம் எதுவும் அதிகமாக கிடையாது. நார்மலான டேஸ்ட்டில் நல்லாவே இருக்குது. ஃபைனலி மோர். மோர் நல்லா புளிப்பாக தரமாக இருக்குது. சாப்பிட்டு முடிச்சவங்க வந்து மீட் பண்ணுறேன். தயாளன். எத்தனை வருஷமாக கடை வச்சுருக்கீங்க? ஒரு 8 வருஷமாக இருக்குது. 8 வருஷத்தில் எங்கள் ஓனர், பழைய ஓனர் வந்து ஐஸ்வர்யா ராமநாதன், அவங்க கிடா விருந்து ஓனர் அவங்க தான். அவங்க கடையை நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ 2-3 வருஷமாக நாங்கள் நடத்துகிறோம். சரி, இந்த எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கேண்ணா இருக்குது? நெய்வேலி பக்கம் கொள்ளுக்காரங்குட்டை. போகிறவங்க எல்லாருமே இந்த கொள்ளுக்காரங்குட்டை கிராஸ் பண்ணி தான் போவோம். ஆமாம், நெய்வேலி போகணும். இப்போ ப்ரைஸ் எவ்வளோ இங்கே எல்லாமே? சாப்பாடு நார்மல் சாப்பாடு 100 ரூபா, ஸ்பெஷல் சாப்பாடு 350 ரூபா. 350 ரூபானா ஒரு 10 ஐட்டம் வெரைட்டி கறி எல்லாம். ஆட்டுக்கறி, தலைக்கறி, போட்டி, எருள், ஆட்டு மூளை, ஆட்டு ரத்தம், அவிச்ச முட்டை, எறா, மீன், நண்டு, கனவா எல்லாம் வச்சு சிக்கன் 65 எல்லாம் சேர்த்து ஸ்பெஷல் சாப்பாடு 350 ரூபா. அதெல்லாம் மட்டன் பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி, எறா பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சாப்பாடு எல்லாம் உண்டு. வெஜ்ஜி, நான்வெஜ்ஜி எல்லாமே உண்டு சார். ஸோ டைமிங் என்ன கடைக்கு? 12 to 5. காலைல டிஃபன் கிடையாது? காலையில் இல்லை, நைட்டு இல்லை, மதியம் ஒரே வேலை மட்டும் தான். மதியம் ஒரே வேலை தான். மதியம் ஒரே வேலை மட்டும். கூட்டம் எப்படி வருது இங்கே? ஒரு நாளைக்கு அப்படியே ஒரு 300 பேர் 200 பேருக்கு கம்மியாக வரும். நீங்கள் எப்படி ஆள் சமைக்கிறீங்களா ஃபேமிலியாக தானா? இல்லை, எல்லாம் காரைக்குடிக்காரங்க, வேலூர்காரங்க, நம்ம அவங்க எல்லாம் வந்து ஒன்றா இது பண்ணி செய்கிறோம். சரிண்ணா. பிரியாணி ரேட்லண்ணா? சிக்கன் பிரியாணி 120, ஃபுல் மீல்ஸு எல்லாமே ஃபுல் மீல்ஸ் தான். மட்டன் பிரியாணி 200, அதில் பிரியாணி சாப்பிட்டு ஒயிட் ரைஸ் எல்லாமே எதாவது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். சென்னையிலேருந்து கும்பகோணம் போகிறவங்க, கும்பகோணத்துலேருந்து சென்னை வரவங்க யார் வேணால் நான் நெய்வேலி பக்கம் கிடா விருந்து கொள்ளுக்காரங்கிட்ட அந்த ஒரு டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பார்த்துப்போங்க. ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஒரு 350 ரூபாய்க்கு ஒரு நல்ல மீல்ஸ் சாப்பிட்டு ஒரு ஃபீல். அது ரொம்ப நாள் கழிச்சு என் ஊர் சைடு வந்து இப்படி கடை இருக்கிறது வந்து எனக்கு இப்போ தான் தெரியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸாக சொன்னாங்க இப்படி கடை இருக்கிறா அவனுக்கு தெரியுமான்னு கேட்டு. ஸோ சாப்பிட்றது எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஒரு அன்லிமிட்டட் மீல்ஸ் 350 ரூபாய்க்கு எல்லா விதமான சைடிஷோட சேர்த்து வந்து ஒரு 10 விதமான சைடிஷ் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ எனக்கு ஸ்பெஷலாக பிடிச்சது பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய அந்த மட்டன் டிஷ்ஷஸ் இருக்குது இல்லையா, அது எல்லாமே பிடிச்சிருந்துச்சி. ஃபிஷ்ஷுமே வந்து நல்லா இருந்துச்சு, ப்ளஸ் ப்ரான் இதுவுமே நல்லா இருந்துச்சு. சாப்பிட ஒரு பெஸ்ட்டு ஒரு மீல்ஸ்னு சொல்லலாம். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வரீங்கன்னா வந்துட்டு சாப்பாடை குறைச்சிக்கிட்டு சைட் டிஷ் நல்லா சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ஒரு ஒருத்தான ஒரு ஸ்பாட்டு தான் இது. ஸோ ஃப்ரெண்ட்ஸில் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு கூட ஃபேமிலியை கூட வந்து நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் எடுத்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கும்பகோணம் டு சென்னை போகிறவங்களா இருக்கணும், சென்னையிலேருந்து கும்பகோணம், தஞ்சாவூர், சிதம்பரம்லாம் போகிறீங்கிற பஸ்ஸில் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு நான்வெஜ் ஸ்பாட் தான் தேடிட்டு இருக்கீங்க நெய்வேலி கிட்டன்ற பஸ்ஸில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்பாட்னு கூட சொல்லலாம். எனக்கு சாப்பிட்ட வரைக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ட்ராவல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் அப்படியே கடையை மட்டும் சென்னை கிளம்புறேன். பாய்.